தங்கமே, லைஃப்பில் யார் மேலேயும் பாசம் மட்டும் வைக்காதீங்க. ஒன்று உயிரோடு இருக்க மாட்டாங்க, நம்ம பாசம் வைக்கிற யாரோ உயிரோடு இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உயிரோடு இருந்தும் நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி போவாங்க. ஃபஸ்ட்டு பாசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அப்படியே உருகி 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 பேசுவாங்க. தங்கம், செல்லம், அம்மு அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலே பாசம் வச்சு இவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறப்ப ஆப்பு வைப்பாங்க. அப்போத்தே எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வேணான்னு சொல்லுது, எங்கள் அப்பா வேணான்னு சொல்லுது, நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போயேம்மா அப்படிம்பாங்க. நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டு இவன் தான் லைஃப்பில் கிடச்சா இவன் தான் நமக்கு வேணும்னு நினைப்போம். நம்மளை ஒரு ஒரு மனுஷியாக கூட நினைக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதனால தான் யாரையுமே நம்பக்கூடாது. லைஃப்பில் நம்ம கல்யாணமே முடித்தாலும் சரி, புருஷனையே நம்பக்கூடாது. உண்மையில தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் இப்போ நம்மளோட கல்யாணம் முடித்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இடையில அவங்களுக்கு திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி இன்னொரு ஒன்று மேலே அஃபெக்ஷன் ஆகும், அவங்களோட போயிடுவாங்க. நிறையா பேரோட லைஃப்லையும் இதுதான் நடந்துகிட்ருக்குங்க. ஒன்றும் உயிரோடு இருக்க மாட்டாங்க நம்ம பாசம் வைக்கிற யாரும். அப்படி இல்லைன்னா உயிரோடு இருந்து நம்மளை சாகடிப்பாங்க. இதுதாங்க உண்மை.